யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த தினத்தந்தியை வளர்த்தார்கள். அதற்கடுத்து பொறுப்பேற்ற நம்முடைய பாலசுப்ரமணிய ஆதித்யநாத் அவர்கள் தந்தி தொலைக்காட்சியை கொண்டு வந்து உலகம் முழுவதும் இன்று எங்கு தமிழர்கள் இருந்தாலும் தந்தி தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் மக்கள் சார்பில் நம்முடைய பாலசுப்ரமணிய ஆதித்யநாத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 80 ஆண்டு காலம் 80க்கும் மேற்பட்ட ஆண்டு தினத்தந்தி பயணம் செய்தாலும் தொலைக்காட்சி நிறுவனம் தந்தி நிறுவனம் மிகப்பெரிய அளவிலே 13 ஆண்டு காலத்திலே உலகம் முழுவதும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற எந்த கோடியிலே இருந்தாலும் தந்தி தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தந்தி தொலைக்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே என்ன விசேஷம் என்று சொன்னால், நடுநிலைமையோடு நடத்துகின்ற ஒரு தொலைக்காட்சி. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் அரசியலிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. பட்ட ஒரு உலகத்திலே இருக்கின்ற அத்துணை நாடுகளுடைய செய்தியும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. அதேபோல் மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நடுநிலைமையோடு வகிக்கின்ற ஒரு அற்புதமான தொலைக்காட்சி, ஒரு முதன்மை தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே. அந்த தொலைக்காட்சி 13 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலம், ஏன் தமிழ் உள்ளளவும் தமிழ்நாடு உள்ளளவும் உலகம் உள்ளளவும் தந்தி தொலைக்காட்சியினுடைய சேவை தொடர்ந்து செய்யும் என்றும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறுவனருக்கும் அதே போல் அதில் பணியாற்றுகின்ற அத்துணை டெக்னீஷியன்களுக்கும் எடிட்டர்களுக்கும் அதுபோன்ற அத்துணை இந்த தொலைக்காட்சியில் பங்கேற்கின்ற அத்துணை நிறுவன ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.